லெபனானில் ஒரு பெரிய அளவிலான மக்கள் புரட்சி வெடிச்சிருக்கு. போர் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆயுதம் ஏந்தாத மக்களுடைய புரட்சி அங்கே ஜெயிப்பது சாத்தியமா அப்படிங்கிற கேள்வி. இன்னொரு புறம் ட்ரம்ப் செவ்வாய் கிழகத்தை நோக்கி பிரயாணப்படுகிறாரா? அதற்கு யார் உதவி செய்ய போகிறார்? எலான் மஸ்கா? இல்லை செவ்வாய் கிரகத்துக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன சம்பந்தம்? ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கும்ல, அதைத்தான் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இன்னொரு பக்கம் மிடில் ஈஸ்டில் நடக்கக்கூடிய போரை பயன்படுத்தி சீனா தைவானை ஏதோ ஒரு சம்பவம் பண்ண போகிறாங்க. அந்த சம்பவம் அமெரிக்காவுக்கான ஆப்பா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் நேச்சர். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு முடித்த இளைஞர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. 40 வயதுக்குட்பட்ட நபர்கள் அனைவரும் பங்கு பெறலாம். 3 மணி நேரத்தில் மீடியா துறை பற்றிய அத்துணை விடயங்களும். வாங்க புதியதொரு துறையில் கலக்கலாம். உடனே முன்பதிவு செய்ய 94493592 என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இங்கே தான் எங்கேயோ வச்சேன், ஆனால் எங்கே வச்சேன்னு தான் தெரியல அப்படின்னு நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம பொருளை தேடுவோம்ல, அந்த மாதிரியான சுச்சுவேஷனுக்கு இப்போ ஈரான் தள்ளப்பட்டிருக்காங்க. புதைத்து வைத்திருக்கக்கூடிய கன்னிவெடிகளை தோண்டி எடுப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப குறைவு. அதனால் அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக கப்பல் போகிறது அப்படிங்கிறது தாமதப்படுத்தப்படுது அப்படிங்கிற செய்தியும் ரிலீஸ் ஆகிருக்கு. தரையில் புதைச்சி வச்சுருந்தாவது கண்டுபிடிச்சிடலாம். தண்ணிக்கு அடியில் புதைச்சி வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அந்த தண்ணிக்கு அடியில் புதைச்சி வச்சுருக்கிறதும் மிசைல் மூலியமாக ஏவப்பட்ட கன்னிவெடிகள் அப்படிங்கிறாங்க. அப்போது இந்த கன்னிவெடிகளை எப்படி அகற்றுவது அப்படிங்கிற அந்த டெக்னாலஜி இது வரைக்கும் வெளியிடப்படலை. அப்போது வெளியிடப்படாத அந்த டெக்னாலஜியை வச்சு எல்லாம் தெரிந்த நபர்கள் இப்போ சில சம்பவங்களை செஞ்சுருக்காங்க. அவங்க செய்திருக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன அப்படிங்கிறது உலகத்துக்கும் தெரியல. அந்த காரணத்தினால தான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் கப்பல்கள் எதுவுமே போக முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்குங்கிற அந்த உண்மை இப்போ வெளியாகிருக்கு. காரணம் யார்? கன்னிவெடிகள். இது தொடர்பான காட்சிகளும் நமக்கு கிடச்சிருக்கு. அது பாருங்கள், நங்கூரை மாதிரி நட்டு வச்சுருக்காங்க, தெரியுதா? அதுதான் இப்போது நீங்கள் வெளியிலையும் நீங்கள் உங்களால் பார்க்க முடியும். கடலுக்கு அடியில் இந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்குது. ஈரானுடைய தாக்குதல் கத்தாரில் ரொம்ப பெரிய அளவில் இருந்ததில்ல, அது தொடர்பான காட்சிகளாக நம்ம நிறையா பார்த்துருக்கோம். ஆனால் அதை தொகுத்து அல் ஜசீரா மாதிரியான செய்தி ஊடகம் சில வீடியோக்களை கேப்சர் பண்ணியிருக்காங்க, அதை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அல் உதைத் அப்படிங்கிற அந்த ஏர்பேஸில் நடத்தப்பட்டு இருக்கக்கூடிய தாக்குதல் தொடர்பான விஷயங்கள் தான் இங்கே பதிவாயிட்டிருக்கு. சூப்பராக அது தொடர்பான காட்சிகளை பதிவு செஞ்சு இப்போது கத்தாருக்கு தெரியாமல் அல் ஜசீரா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் கத்தாரில் தான் அல் ஜசீராவினுடைய செய்தி சேனலே இருக்குது. சரி, தைவானுடைய எதிர்க்கட்சி தலைவரை தன்னுடைய வீட்டுக்கே வரவேற்றிருக்கு சீனா. காரணம் இல்லாமையா? சீனாவினுடைய அதிகாரம் அப்படிங்கிறது உலகளாவிய அளவில் இருக்குது. தைவானில் மட்டும் இல்லாமல் போயிடுமா? தைவானுடைய எதிர்க்கட்சி தலைவரை கூப்பிட்டதுக்கு பின்னாடி சில அரசியல் காரணங்களும் இருக்குது. தைவான் மீதான தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த உரையாடலுக்கு சமிக்கை அளிக்கக்கூடிய வகையில் தான் KMT அந்த கட்சி, எதிர்க்கட்சி செங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி இந்த இருக்காங்க இல்லையா, அவங்கள வரவேற்று உபசரித்து அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு ஜி ஜின்பிங். பதிலுக்கு அவங்க ஒன்று செஞ்சுருக்கணும்ல, அதைத்தான் அடுத்து பார்க்க போகிறோம். தைவானையும் தைவான் நீரிணையையும் ஒரு போர்க்களமாக மாற நாம் அனுமதிக்கக்கூடாது. நாம் முன்னணியில் நிற்பவர்கள் இந்த பயணம் தொடங்கிவிட்டது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை அந்த எதிர்க்கட்சி தலைவர் சீனாவுக்கு பேசியிருக்காங்க. ஏற்கனவே ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிற அந்த நீரிணை பிரச்சனைக்குரியதாக மாறி போய் நிற்கிது. இப்போது தைவானுடைய அந்த ஹார்மஸ் பற்றிய விஷயங்களையும் இவங்க கான்ட்ரவர்ஷியாக மாற்றுறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்கிறது மட்டும் புரியுதா? இது தொடர்பான காட்சிகளும் வெளியாயிருக்கு. அவங்க பேசியிருக்கக்கூடியது ஆர்டெமிஸ் 2 அப்படிங்கிற விண்கலம் செவ்வாய் கிரகம் வரைக்கும் போய் சிறப்பான தனது பணிகளை எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி வந்திருக்கு. மறுபடியும் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, அமெரிக்கர்கள் எல்லாருமே செவ்வாய் கிரகணத்துக்கு போவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. இந்த ஆர்டெமிஸ் 2 அப்படிங்கிற விண்கலம் அதனுடைய பார்ட் டைரெக்டாக பூமியில் கடல் பகுதியில் விழுந்திருக்கு. போயிட்டு கரெக்டாக பத்திரமா ரிட்டர்ன் ஆகியிருக்காங்க. குறித்த காலத்தில் சுனிதா வில்லியம்ஸ் மாதிரி அங்கேயே தங்கிடலை, கரெக்டாக போன நேரத்தில் திருப்பி ரிட்டர்ன் ஆகியிருக்காங்க. இவங்களுடைய முழு பயணமும் பிரமிக்கத்தக்க வகையில் அமைந்திருந்தது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்துருக்காங்க. இது தொடர்பாக ட்ரம்ப் அவர்கள் வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த அறிவிப்பு அப்படிங்கிறது உன்னிப்பாக கவனிக்க தகுந்தது. வெள்ளை மாளிகையில் உங்கள் அனைவரையும் காண ஆவலுடன் காத்திருக்கிறேன். யார்? போயிட்டு வந்தவங்களை பார்க்குறதுக்கு. மறுபடியும் இது போன்ற ஒரு சாதனைகளை தொடர்ச்சியாக அமெரிக்கா நிகழ்த்தி காட்டும். நிச்சயமாக செவ்வாய் கிரகத்தில் மனிதர்களை தரையிறக்குவதற்கான வேலைகள் அப்படிங்கிறத அமெரிக்கா செய்து காட்டும். அதில் நானும் ஒருவனாக இருப்பேன் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் மகிழ்ச்சி பொங்க பேசி இருக்கக்கூடிய காட்சிகளும் இன்னைக்கு ஹெட்லைனில் வந்திருக்கு. இது தொடர்பான வீடியோ காட்சிகளும் பதிவாயிருக்கு, பாருங்களேன். கங்க்ராச்சுலேஷன் அப்படிங்கிற வார்த்தையும் பதிவு செஞ்சிருக்காரு.
லெபனானில் ஜோசப் அவுன் பற்றி உங்களுக்கே தெரியும். தொடர்ச்சியாக அவருக்கு எதிராக நடத்தக்கூடிய போராட்டங்கள் அப்படிங்கிறது அதிகமான அளவில் பரவிக்கிட்டு இருக்கு. மக்கள் புரட்சி அப்படிங்கிறது லெபனானில் வெடிச்சிருக்கு. ஆயுதம் ஏந்தாத ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக தொடர்ச்சியாக இஸ்ரேல் நடத்தக்கூடிய அட்டூழியங்கள் மக்கள் போராட்டங்களாக வெடிச்சிருக்கு. இதை தான் நம்ம காட்சிகளாக பார்க்க முடியும். பெய்ரூட் தொடர்ச்சியாக பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது. 375 மக்கள் இறந்து போயிருக்காங்க. 1800க்கும் மேற்பட்டோர் காயமடைஞ்சிருக்காங்க. தேவையற்ற போர் முறையால் அந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கிறத உணர்ந்த மக்கள் தன்னெழுச்சியாக இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆளக்கூடிய பொம்மை அரசாங்கத்திற்கு எதிராக. நம்ம வீட்டு சின்ன குழந்தைங்களுக்கு லாலிபாப் தெரியும். ஆனால் ஐஆர்ஜிசியினுடைய மிக முக்கியமான ஒரு நபர் காலிபாப்பை பற்றி நம்ம புரிய வைக்க வேண்டிய காலகட்டத்தில் தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, உலக வரலாறுகளை நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு அவசிய தேவை அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய பள்ளி குழந்தைகள்லேருந்து கல்லூரி மாணவர்கள் வரைக்கும் எல்லாருக்குமே இருக்குது. உலக அரசியலை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உள்ளூர் அரசியலில் யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறத நம்ம சரியாக அணுக முடியும். அந்த வகையில் ஈரானுடைய கலிபாப் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், லெபனானில் போர் நிறுத்தம் மற்றும் ஈரானுடைய முடக்கப்பட்ட சொத்துக்கள் விடுவிப்பு ஆகியவை அப்படிங்கிறது இந்த சீஸ்ஃபயர் ரிலேட்டடான வார்த்தைகளில் இடம்பெறவே இல்லை அப்படிங்கிறத பதிவு செஞ்சுருக்காங்க. 2 நிபந்தனைகளுமே பூர்த்தி செய்கிற வரைக்குமே பேச்சுவார்த்தைகள் தொடங்கப்படாது. அது பாகிஸ்தானுக்கு இஸ்லாமாபாத்துக்கு போய் இறங்கி இருக்கக்கூடிய ஈரானிய அதிகாரிகள் போய் இறங்கியிருக்காங்கல்ல, அவங்களுக்கும் இதே அட்வைஸ் தான் நாங்கள் கொடுத்து அனுப்பிச்சிருக்கோங்கிற வரைக்கும் சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஹிஸ்புல்லாவினுடைய பொதுச் செயலாளர் ஷேக் நயீம் காசிம் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காரு. 40 நாள் தொடர்ச்சியாக போட்டு அடி நடிச்ச என்னத்தை கிழிச்ச அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட். அதாவது இஸ்ரேலை பார்த்து இவர் கேள்வி கேட்கிறது மாதிரியான வார்த்தைகள் பதிவாயிருக்கு. லெபனானுக்கு எதிரான மாபெரும் படையெடுப்பில் இஸ்ரேலிய படைகள் தோல்வி தான் அடைஞ்சிருக்கே தவிர என்னத்தை ஜெயிச்சிங்க அப்படிங்கிற கொஸ்டின் மார்க்கை கேட்டிருக்காங்க. வெறுமன கட்டடங்களையும் மனிதர்களையும் கொள்வதனால மட்டும் ஒரு நாட்டினுடைய வரலாற்றையும் அதனுடைய பண்பாடுகளையும் அழித்து விட முடியாது, கொள்கைகளையும் அழித்து விட முடியாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. எது எப்படியோ இவர்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது இந்த போரில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு ஹிஸ்புல்லாவோட. ஏன்னா ஆயுதங்கள் அற்ற ஒரு நிலைங்கிறது அவங்கள்ட்ட இருக்குது. பட் இஸ்ரேல் மட்டும் லெபனானில் இருக்கக்கூடிய மக்கள் மீது போர் தொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதை கண்டிக்க வேண்டிய உலக நாடுகள் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறதுங்கிறது வேதனையான செய்தி தான். அமெரிக்காவினுடைய ஹெக்டர் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சிருக்காரு. உளவுத்துறை சமூகம் மீண்டும் இதற்கு மாறாக ஒரு உண்மையை சொல்கிறாங்க அப்படின்னு. அதாவது தொடர்ச்சியாக ஈரானில் புதைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மிசைல்களை தோண்டி எடுப்பதற்கான நேரங்கிறது நெருங்கிடுச்சு. அதே நேரத்தில் அதை செயல்பாட்டிலே கொண்டு வராமல் அதை அழிப்பதற்கான வேலையும் அமெரிக்கா தொடர்ச்சியாக செய்யும் அப்படிங்கிறது தான் இவருடைய ஒட்டுமொத்த ஸ்டேட்மெண்ட்டினுடைய சாராம்சம். ஈரான் மறுபடியும் ஆயுதங்களை உருவாக்க முடியும் அப்படிங்கிறது தான் இப்போது வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் மிக முக்கியமான செய்தியாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஜேடி வான்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய பேட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அவர் நேற்று இரவு சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், இன்றைக்கி காலையில் இஸ்லாமாபாத்துக்குள்ளே நுழைய போகிறோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட். பட் இஸ்லாமாபாத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க, மீட்டிங் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற செய்தி. எது எப்படியோ அவர் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள்லேருந்து சில வார்த்தைகளை மட்டும் நான் அவங்களுக்கு கொடுக்குறேன். அவர்கள் தோற்காத ஒவ்வொரு நாளும் அவர்கள் வெல்கிறார்கள், நாம் வெல்லாத ஒவ்வொரு நாளும் நாம் தோற்கிறோம் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு டயலாக். இந்த டயலாக்கை உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் பொருத்தி பாருங்கள். நிறையா விடயங்களுக்கு உங்களுக்கு அது பதிலளிக்கும். என்னுடைய வான்வெளியெலாம் நீ பயன்படுத்தவே கூடாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை ஆஸ்திரியா அப்படிங்கிற நாடு இப்போ அமெரிக்காவை நோக்கி சொல்லியிருக்காங்க. உலகின் பல்வேறு நாடுகள் அமெரிக்காவுக்கு எதிராக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே இந்த போரில் விலகிட்டாங்க. ஈரானுக்கு எதிராக நீங்களே சண்டை போட்டுக்கோங்கன்னு நேட்டோவில் இருக்கக்கூடிய யாருமே பங்கு இருக்கல. அதற்கு ஸ்பெயின் சூப்பராக வழிகாட்டுதல் கொடுத்துருக்காங்க. இதனால தான் ஸ்பெயின் மேலே இஸ்ரேல் பாஞ்சிருக்கு. ஏன் அமெரிக்கா கூட ஸ்பெயினை பெரிய அளவில் திட்டம் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வணிக உறவுலாம் பாலாயிடும் அப்படிங்கிறதையும் மிரட்டியிருக்காங்க. எது எப்படியோ உலகத்தினுடைய அமைதி அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய அழிவிலிருந்து தொடங்குமோ அப்படிங்கிற அந்த வார்த்தைகளையும் இப்போது ஆஸ்திரியா சைட்லேருந்து முன்வைக்கிறாங்க. சீன அதிபர் ஜி ஜின்பிங் இப்போது தைவான் பிரச்சனையை கையில் எடுத்திருக்கிறதுனால அவரை நோக்கி சில கேள்விகள் கேட்கப்பட்டது. அப்போ அவர் சொல்கிறாரு, உலகத்தை ஆதிக்கம் செலுத்தணும் இல்லை ஆளணும் அப்படிங்கிற எண்ணம் சீனாவுக்கு கிடையாது. அது தங்களுக்கு சொந்தம் அப்படின்னு நம்புகிறாங்கல்ல சில பேர், உலகமே எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சில பேர் நம்புகிறாங்கல்ல, அந்த நம்பிக்கையிலேருந்து அவங்கள விடுவிக்கிறது மட்டும்தான் எங்களுடைய விருப்பம்னு சொல்கிறாரு. இதை யாருக்கு எதிராக சொல்லியிருப்பார்னு உங்களுக்கே புரியும். அமெரிக்காவுக்கு எதிராக அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் ஒட்டுமொத்த உலகமும் அமெரிக்காவுக்கு சொந்தம்னு நினைக்கிறாங்கல்ல, அந்த எண்ணம் தப்புன்னு சொல்கிறாரு. புரியுதா? என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு முடித்த இளைஞர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. 40 வயதுக்குட்பட்ட நபர்கள் அனைவரும் பங்கு பெறலாம். 3 மணி நேரத்தில் மீடியா துறை பற்றிய அத்துணை விடயங்களும். வாங்க புதியதொரு துறையில் கலக்கலாம். உடனே முன்பதிவு செய்ய 94493592 என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை
நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. நமக்குன்னு ஒரு வீடு, அது எல்லாரோட வாழ்நாள் கனவு. ஒரு முறை தான் முடிவெடுக்க போறீங்க, அதை சரியாயிடுங்க. கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை சூப்பர்வா டிசைன் பண்ணி அழகா கட்டித்தராங்க. இன்டீரியர் டிசைன்லையும் இவங்க தான் டாப். நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 7299079991